ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல ஸ்ரீ கணேஷ் டைரக்ஷன்ல சரத்குமார், சித்தார்த், தேவ்யானி, மீதா ரகுநாத் நடிப்பில் வெளிவந்திருக்கும் 3BHK படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வீடு ஃபின்சர்வ். அனைத்து வங்கிகளின் சேவைகள் ஒரே இடத்தில். உங்கள் கடன் தேவைக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் அவங்க வாழ்கிற வீடை வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கும். எவ்வளோ தடைகளை தாண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடு வாங்கியிருப்பாங்கன்னு ஒரு கதை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த படத்தோட கதை. மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த சரத்குமார் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய கனவு நிறைவேறிசா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பின்னாடி வரேன். முதல்ல பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துருவோம். எனக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா தெரிஞ்சது சரத்குமாரோட ஆக்டிங் சொல்லலாம். படத்தோட கதை 2006 ஆரம்பிச்சு 2027 முடிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு மிடில் ஏஜ் மேனா இருந்து பேரம்பேத்தி இருக்கிற தாத்தா வரைக்கும் அவர் கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சும்மா சூப்பரா பண்ணியிருக்காரு. அவ்வளோ யங்கா இருக்காரு மிடில் ஏஜ்ல, அதே மாதிரி அவ்வளோ சூப்பராகவும் நடிச்சிருக்காரு ஓல்டு ஏஜ்ல. இந்த படத்துல வர மாதிரி மொத்த ஃபேமிலியை மட்டும் இல்ல, மொத்த படத்தையே அவர் தான் தாங்குறாரு. சும்மா ஜஸ்ட் லைக் தட்டா நடிச்சுட்டு போயிடுறாரு. சூப்பர். எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. மெயினான ஒரு பாசிட்டிவ் பார்த்தோம்னா சரத்குமாரோட கேரக்டர் ஸ்கெட்ச். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு அப்பா எப்படி இருப்பாரு, எல்லா கஷ்டத்தையும் தான் ஏற்றுக்கிட்டு தன் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது வெளியே காமிச்சிக்கவும் மாட்டாங்க. அப்பானால எப்படி தானே இந்த மாதிரி வாழ்க்கைக்கு நெருக்கமான கேரக்டர்ஸை படத்துல காமிச்சிருக்காங்க. சூப்பர். ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். சார் 7.5 காமெடி பண்றீங்க. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தோம்னா மீதா ரகுநாத்தோட கேரக்டர் ஸ்கெட்ச் சும்மா சூப்பரா ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூப்பர். நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தோம்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான் சொல்லணும். ஜிதின் தினேஷ் 2 பேர் பண்ணியிருக்காங்க. மொத்த படமே ஒரு செட்டுக்குள்ள தாங்க எடுத்திருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ள இப்படிலாம் மூவ்மெண்ட் வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. லைட்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. சூப்பர். என்னால முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான். நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். படத்தோட நெகட்டிவ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நான் ரைட்டிங் தான் சொல்லுவேன். கதைன்னு பார்த்தோம்னா எல்லாரோட வாழ்க்கையில் நடக்கிற கதை தான். இதுல என்ன சுவாரஸ்யமா திரைக்கதை பண்ணியிருக்காங்கன்றதான் இங்க மேட்ரே. அப்படி ஒரு திரைக்கதை இந்த படத்துல பண்ணவே இல்லை. ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போதே அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு சிம்பிளான ஸ்கிரீன் பிளே. படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போர் அடிச்சுங்க. அதுக்கப்புறம் கதை கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. இன்ட்ரோல் வரைக்குமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கதையோட குறிக்கோளை விட்டுட்டு ஸ்கிரீன் பிளே எங்கேயோ டிராவல் ஆகுது. ரொம்ப பொறுமையா சோதிச்சிட்டாங்க. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டுல நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வரமாட்டேங்குது. மியூசிக் அம்ரித் ராம்நாத் பண்ணிருக்காரு, பாம்பே ஜெய்சீரோட பையன். பாட்டெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் செகண்ட் ஹாஃப்ல சொதப்பி வச்சிருந்தாரு. நிறைய இங்கிலீஷ் படத்தோட பாதிப்பு நிறையவே தெரிஞ்சிச்சு. ரிஜெக்ஷன், ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், பொழைச்சிக்கிட்டே இருப்பேன். பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம்னா சித்தார்த் நல்லாவே நடிச்சிருக்காரு. டிஏஜிங் பண்ண மாதிரியே இருக்காருங்க. ஒரு +2 படிக்கிற பையனா இருந்து ஒரு மிடில் ஏஜ் ஆளா வரைக்கும் எல்லா வயசுலயும் பொருந்துறாரு. ஆனா அவரோட கேரக்டர் ஸ்கெட்ச் தான் சரியா பண்ணலேன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு வில்லனே இல்லைன்னு பார்த்தோம்னா சித்தார்த் தான் வில்லனா இருக்காரு. அவங்க அப்பா எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இவர் தான் தடைக்கலாவே இருப்பாரு. பாக்குற ஆடியன்ஸுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு கொடுக்கவே இல்லை. தேவியானி, சைத்ரா, யோகி பாபுன்னு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. கதைன்னு பார்த்தா நல்ல கதை தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப நெருக்கமான கதையும் கூட. ஆனால் அதை அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்கன்றது தான் இங்கே பிரச்சனையே. 2001 ஹாலிவுட்டில் எவல்யூஷன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஒரு எரிகள் பூமியில் விழுகும். அந்த எரிகள்ல இருந்து ஏலியன் ஸ்பீசிஸ் எவல்யூஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களை அழிக்கக்கூடிய பெரிய ஸ்பீசிஸாக மாறும். அப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பை வச்சு தான் அந்த ஏலியன்ஸே அழிப்பாங்க. படம் முடியும் போது மொத்த படமே ஹெட் அண்ட் ஷோல்டர் விளம்பரம் மாதிரி தான் படத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்துட்டு தேட்டர் விட்டு வெளியே வரும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஏண்டா ஒரு 1.25 மணி நேரம் ஆடை அப்படியே படமாக காமிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்தோம். இந்த படம் பார்க்கும்போது அதே ஃபீல் தான் வந்துச்சு. இந்த 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படம் முடியும் போது ஒரு ரியல் எஸ்டேட் ஆடு மாதிரி படத்தை முடிச்சிருந்தாங்க. படம் பாருங்க, உங்களுக்கே புரியும். இதுக்கு கார்த்தி வாய்ஸ் ஓவர் வேற. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் தர ரேட்டிங் 2.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். படத்துல சரத்குமார் சித்தார்த்துக்கிட்ட ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாரு, எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுடான்னு. அதை தான் நானும் உங்களுக்கு சொல்றேன்.